அஞ்சாமை ஈகை அறிவுக்கும் என் ஆங்கம் எஞ்சாமை நேர்ந்தது வல்லவருடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது துணிவு, இரக்க சிந்தை, அறிவாற்றல், உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய 4 பண்புகளும் அரசுக்குரிய தகுதிகளாகும். இன்றைக்கு நாம் யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், சனாதனம் சார்ந்து சில கருத்துக்களை சொன்ன பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல்வேறு உயர்நீதிமன்றங்களிலே அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர் உடனடியாக சொன்ன கருத்தை திரும்ப பெற வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அனைத்து நீதிமன்றமும் சொன்ன பொழுது ஒரு இளம் சிங்கமாக நமது முத்தமிழர் கலைஞருடைய பேர பிள்ளையாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வீர பிள்ளையாக அவர் சொன்னது ஒன்றுதான், நான் சொன்ன கருத்தில் எந்த தவறும் இல்லை, நான் கலைஞருடைய பேரை நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். ஒவ்வொரு கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய ஏழை எளிய மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வேலை செய்யட்டும், அவர்களுக்கென்று நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு நிதியை ஒதுக்கிட வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அரசின் மூலமாக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியின் மூலமாக மகாத்மா காந்தியுடைய பெயரில் தான் ஊரக வளர்ச்சி திட்டம் என்கின்ற வேலை திட்டம் என்கிற 100 நாள் வேலை திட்டம் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு படிப்படியாக நாங்கள் வரக்கூடிய தாய்மார்கள் பணியாற்றக்கூடிய டிஜிட்டல் முறையில் நாங்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 27 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பியது யாரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மோடி அரசு தான். மோடி அரசு என்ன சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் இந்தியாவை டிஜிட்டல் மயமாக மாற்ற போகிறோம், டிஜிட்டல் மயமாக மாற்ற போறோம்னு சொல்லி நம்முடைய 27 லட்சம் பேர் உழைக்கின்ற வர்க்கத்தை வெளியில் அமைச்சது மட்டுமல்லாமல் நம்ம 100 நாள் வேலை திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை முழுமையாக தராமல் நம்முடைய 100 நாள் வேலை திட்டத்திற்கின்ற அண்ணல் காந்தியுடைய பெயரை நீக்கியது மட்டுமல்லாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திட்டத்தையே சிதைக்கக்கூடிய பணியில நீங்க ஈடுபட்டு இருக்காங்க. நேற்றும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது சார்ந்த ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்றத்தை கொண்டு வர போகிறார்கள். ஏற்கனவே நம்முடைய மார்ச் ஏப்ரல் மாதத்துல இந்த 100 நாள் வேலை திட்டத்தை அவங்க நிறுத்த போகிறாங்க, பணத்தை தராம பேங்க்ல அக்கௌண்ட்ல நம்முடைய பணம் போடாம இருக்க போது ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சோம். மிக விரைவாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழிகாட்டுற மீண்டும் இந்த ஒன்றிய அரசுடைய காது கெட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் ஏழை எளிய மக்கள் எல்லாம் அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கின்றோம் என்பதை மட்டும் இந்த நேற்று நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.